இப்ப கோபிக்கு ஒரே கஷ்டம். இனியா போனதிலிருந்து அவர் ரொம்ப நொந்து போயிருக்கார். எல்லா தப்புக்கும் சேர்த்து கடவுள் எனக்கு இனியாவ கொடுத்தார். ஆனா நான் அவளை ஒழுங்கா பாத்துக்கலையேன்னு வருத்தமும் குற்ற உணர்ச்சியும் நிறைந்த குரலில் புலம்புறார். செழியன், ஈஸ்வரி, ஜெனின்னு எல்லாரும் அவரை கவலையா பார்க்கறாங்க. கோபியோட கண்கள்ல கண்ணீர் துளி வருது. ஈஸ்வரி அவரை சமாதானப்படுத்த முயற்சி செஞ்சாலும் கோபியோட மனசு பாரத்துல புதைஞ்சு போயிடுச்சு. கோபி, இனியா உன் மேல கோபமா இல்ல, அவளுக்கு தெரிஞ்சுதான் அவளால உன் கூட இருக்க முடியாதுன்னு இந்த முடிவெடுத்தான்னு ஈஸ்வரி சொல்ல கோபி பெருமூச்சு விடுறார். பாக்கியாவோ கொஞ்சம் பெருமையா கொஞ்சம் நிம்மதியா தூரத்துல இருந்து அவங்கள பாத்துட்டு இருக்காங்க. மனசுக்குள்ள கோபிக்கு இனியாவோட அருமை இப்பதான் புரியுதுன்னு நினைச்சுக்கிறாங்க. இங்க இனியா ஆகாஷ் வீட்டுக்கு வந்துட்டா. செல்வி அவளுக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்க, இனிமேல் இது உன்னோட வீடு, எதையும் தயங்காம கேளுன்னு அன்பா சொல்றாங்க. ஆகாஷோட அப்பாவும் இனியாவை வீட்டு குலதெய்வம்னு சொல்ல இனியாவுக்கு கண்கலங்கிடுது. அவ்வளவு சந்தோஷம். அவங்க 2 பேரும் புதுசா ஒரு குடும்பம் கிடைச்சதுல உணர்வு பூர்வமா ஒருத்தருக்கொருத்தர் பாத்துக்கிறாங்க. மாமா, இனியாவுக்கு பிடிச்ச சாப்பாடு என்னன்னு சொல்லுங்க, நான் சமைக்கிறேன்னு செல்வி கேட்க இனியா நெகிழ்ந்து போய் அவங்கள பாக்குறா. அடுத்த நாள் இனியா ஆகாஷ் ஆபீஸுக்கு காஃபி எடுத்துட்டு போறா. அப்போ ஆகாஷ் ஒரு பெரிய அரசியல் வழக்கு பத்தி பேசுறார். இனியாவுக்கு அதை கேட்டதும் கொஞ்சம் பயம் வருது. ஆனாலும் ஆகாஷ், நீ எனக்கு பலவீனம் இல்லன்னு சொல்றார். அசிஸ்டன்ட் அவங்கள தடுக்க முயற்சி செஞ்சாலும் ஆகாஷ் இனியாவை தன்னோட வாழ்க்கை துணைன்னு சொல்றார். ஆகாஷ், என்னோட வேலைக்கு நீ சப்போர்ட் பண்ணுவியான்னு இனியா கேட்க, உன்னோட வேலைதான் என்னோட வேலை, நீ தைரியமா இருன்னு ஆகாஷ் சொல்றார். கடைசியா பாக்கியா வீட்டு வாசல்ல ராதிகா வந்து நிக்கிறாங்க. ராதிகாவை பார்த்ததும் கோபிக்கு, ஐயோ இவ ஏன் இங்க வந்தான்னு ஒரே டென்ஷன். கோபி, பாக்கியா கிட்ட யாரோ வந்திருக்காங்க, நான் போய் பார்க்கிறேன்னு சொல்ல ராதிகா உள்ள வர்றாங்க. கோபிய பார்க்காம பாக்கியா கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாங்க. கோபி மனசுக்குள்ளே ராதிகா என்ன சொல்ல போறான்னு பதட்டத்துல உறைஞ்சு போய் நிக்கிறார். ராதிகாவோட முகம் கடுமையாகவும் ஒருவித தீர்மானத்துடனும் இருக்கு. ட்ரெண்டிங் நண்பன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.